வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கு பாருங்க, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அங்கிருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இதாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, அதாவது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னை அங்கிருந்து உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி ஸ்டார்டிங்கில் 15,700 ரூபாய் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த 7 வேக்கன்சி இன சூழ்ச்சி வாரியாக பிரிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது பிசி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், முன்னுரிமை பெற்றவர்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி பொதுமுறை ஜென்ரல் உமன் டிஸ்ட்ரிக்ட் உமன் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சி அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் எம்பிசி உமன் விதவை அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பிசி உமன் டிஸ்ட்ரிக்ட் விடோ அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணலாம். அப்புறம் பிசி அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி 7 வேக்கன்சியுமே ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகரி 18 to 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே எஸ்சி எஸ்டி ஆதரவற்ற விதவை 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளி 18 வயசுலேருந்து கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக 10 வருஷம் அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்தினர் அதே மாதிரி தான் 18 வயசுலேருந்து ஜென்ரல் 50, அந்த மாதிரி பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிக்கு 55 அதிகபட்சமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தகுதியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாவே போதுமானது. அதேமாரி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இயந்திரங்கள் இயக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இந்த கிரைட்டீரியா இருந்தால் போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 18/12/2025 2/1/2026 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் போய் சேர்ற மாதிரி அனுப்பணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இந்த அட்ரஸுக்கு தாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதேமாரி நிபந்தனை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ தகுதி இருக்கவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி ஜெராக்ஸில் உங்கள் சைன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்பணுங்க. அதேமாரி தேவையான இன சூழ்ச்சி வயது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் கொரியர்லேயோ போஸ்ட்லேயோ அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சல் விலை 30 ரூபாய்க்கான அஞ்சல் விலையை ஒட்டி 10x4 இன்ச்சு போஸ்டல் கவரில் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் நேர்காணல் நடைபெறும் இடம் குறித்து விரைவு அஞ்சல் மூலமாக உங்களுக்கு தபாலில் அனுப்பி வைப்பாங்க. அப்போ நீங்கள் மட்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதுமானது அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் இதுதாங்க. இதில் போயிட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோக்கு மேலே உங்கள் சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பெயர் என்ன, நீங்கள் ஆணா பெண்ணா, தந்தை பெயர் கணவர் பெயர் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ உங்கள் வயது என்ன, கல்வி தகுதி என்ன, அதிகபட்சமாக பாஸ் பண்ணியிருக்கீங்க, தற்போதைய முகவரி என்ன, நிலையான முகவரி என்ன, உங்கள் மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, எல்லாமே தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். மதம் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி டிக் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட் வகுப்பு கேட்டிருக்காங்க, நீங்கள் பிசிஏ என்ன கம்யூனிட்டி அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு மிதிவண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்ட் அவுட் எடுக்க தெரியும் அப்படின்னா ஆம் இல்லை அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. பேசிக்காக ஜெராக்ஸ் பிரிண்ட் எடுத்துனா ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் தாவே நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் முன்னுரிமை இருக்குது அப்படின்னா எந்தமான முன்னுரிமை வரீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணியிருக்கீங்க, நிலநடுத்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிக் பண்ணுங்கள். புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க.
அந்த சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வேலையை விட்டுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ 3த்தில் எதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அதை மட்டும் டிக் பண்ணுங்கள், பண்ணாத டிக் பண்ணாமல் விட்டுருங்க. ஓகே, உறுதிமொழி கேட்டிருக்காங்க. ஸோ உறுதிமொழி படித்து பார்த்துட்டு உங்கள் சைன் பண்ணிவிட்டு ஸோ கீழே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்து வெளியிட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான பதவி. ஸோ தேவைப்படுறவங்க தகுதி இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் சேம் அதேமாரி தேர்தல் ஆணையத்திலேருந்து டிரைவருக்கான வேலைவாய்ப்பு, அதாவது ஊர்தி ஓட்டுநருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 2 வேக்கன்சி. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 19,500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 62,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 2 வேக்கன்சி இன சூழ்ச்சி முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து ஜென்ரல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இன்னொன்று வந்து பாருங்கள், ஸோ பட்டியலில் கண்ட ஜாதியினர் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியர் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு. ஸோ பெண்கள், கைவிடப்பட்ட விதவை, தமிழ் கல்வி முன்னுரிமை இருக்குங்க. ஸோ எஸ்சியில் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதே தாங்க. ஜென்ரலுக்கு 18 to 32, பிசி எம்பிசி 18 to 34, எஸ்சி எஸ்டி விதவைக்கு 18 to 37 கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணால் போதுமானது. கூடவே வந்து பாருங்கள், இலகுரகன வாகனம் ஓட்டர் உரிமம் வச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 2/1/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான் அட்ரஸாக கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாரி இருக்க நிபந்தனை கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தா அதே மாதிரி தான். இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கல்வி தகுதி, ஜாதி சர்டிஃபிகேட், முன்னுரிமை, அந்த ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, எல்லா டாக்குமெண்ட்டுமே ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸில் உங்கள் சைன் பண்ணி அனுப்புகிற மாரி இருக்கும். அதேமாரி 30 ரூபாய்க்கான அஞ்சல் உரையை வாங்கி அதை ஒட்டி நீங்கள் அனுப்பணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. தகுதியுள்ள நபர்களுக்கு உங்களுக்கு ஸோ மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது வந்து பாருங்கள் தபால் மூலமாகவோ அந்த கால் லெட்டர் அனுப்பி வைக்கப்படும். அப்போ நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சேம் அதே மாதிரி தாங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோ மேலே சைன் பண்ணிடுங்க. உங்கள் பெயர் என்ன, ஆனா பெண்ணா, தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, வயது தற்போது என்ன வயது ஆகுது, ஸோ தற்போதைய முகவரி, நிலையான முகவரி என்ன, விண்ணப்பதாரர் மொபைல் நம்பர், மெயில் ஐடி என்ன, எந்த மதத்தை சார்ந்தவங்க, கல்வி தகுதி என்ன, அதேமாரி எத்தனை வருஷமாக டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்புறம் முன்னுரிமை இருக்குது அப்படின்னா என்னமான முன்னுரிமைலாம் வச்சுருக்கீங்க அது எல்லாமே நீங்கள் போட்டுட்டு தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள், சைன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸில் அவங்க சைன் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு 2/1/2026 ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணுங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு ஜாப் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக. ஸோ தேவைப்படுறவங்க தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மறக்காமல் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.